ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய குயிக்காக செய்யக்கூடிய டேஸ்ட்டான வெஜிடபிள் சூப்பு தாங்க இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். நீங்களும் வெஜிடபிள் சூப்பு விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி வெஜிடபிள் சூப் செய்து சாப்பிட்டு வருவீங்க. வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துடலாம். நல்லா நான்ஸ்டிக் தவா காஞ்சிடுச்சிங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் காஞ்சதும் நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து லைட்டாக நிறம் மாறட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச கேரட்டு, பீன்ஸ் ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வரட்டும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். குடமிளகா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிடம் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச குடமிளகாவையும் இதோடு சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். அந்த குடமிளகா வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இதுக்குள்ளே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சி இதில் சேர்த்துருவோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கொதித்து திக்னஸாக வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் மல்லித்தழை தூவிடலாம். மல்லித்தழை தூவிட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். தினம் வெஜிடபிள் சூப்பு தாங்க உங்கள் வீட்டில் செய்து தர சொல்லுவாங்க. ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள் சூப்பு நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.